இந்த மலையாள படம் ரிலீஸ் ஆகி சில நாட்களில் வினயனுக்கு நடிகர் பார்த்திபனிடமிருந்து ஃபோன். "நீங்களே தமிழில் இயக்குங்கள் சார். நான் நடிக்கிறேன்" என கேட்கிறார். ஆனாலும் வினயனுக்கு தமிழ் கலாச்சாரம் புரியாததால் தயக்கம். மேலும் கமல் போன்ற நாயகன் குருடனாக நடித்தும் ராஜபார்வை படம் தோல்வியடைந்த கதையை அவர் அறிந்திருந்தார். தமிழர்களின் ரசனை மேல் அவருக்கு நம்பிக்கை இல்லை. பார்த்திபனிடம் மறுத்து விடுகிறார் வினயன். அடுத்து நடிகர் பிரகாஷ் ராஜின் மூவ். அவரிடமும் வினயன் மறுத்து விடுகிறார். இந்த நிலையில் கண்ணூரை சேர்ந்த ஷைலஜா என்ற பெண்ணிடமிருந்து வினயனுக்கு கால் வருகிறது. "சேட்டா, என் கணவர்தான் நடிகர் விக்ரம். உங்களை சந்திக்க ஆசைப்படுகிறார்" எனச் சொல்ல சென்னையில் இருந்த வினயனை விக்ரம் சந்திக்கிறார். அப்போது விக்ரம் வினயனை சென்னை கமலா தியேட்டருக்கு தன் சேது திரைப்படத்தை பார்க்க அழைத்துக் கொண்டு போகிறார். போகும் முன் அவர் கேட்டது, வாசந்தியும் லக்ஷ்மியும் பின்னே ஞானும் படத்தை தமிழில்தான் நடித்து வினயன் இயக்க வேண்டுமென. ஒன்றும் பேசாத வினயன் சேதுவை பார்த்துவிட்டு பாராட்டுகிறார். ஆனாலும் மணியின் குருட்டு பாத்திரத்தில் நடிக்க இது மட்டும் போதாது என அவருக்கு தோன்றுகிறது.